Dear friends and followers, இலங்கையினுடைய பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதான எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நீதி அமைச்சர் ஹர்ஷனவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பித்திருந்தார்கள். பாராளுமன்றத்தில் இது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருந்தது. மிகவும் படுதோல்வி அடைந்திருக்கின்றது. அண்மைய சில நாட்களுக்கு முன்பு எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்றாக இணைந்திருந்தார்கள். நடந்து வருகின்ற ஆட்சியினை எப்படியாவது கலைக்க வேண்டும், அதற்கான முதல் படியினை எடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. நீதி அமைச்சருக்கு எதிராக கடந்த காலத்தில் இடம்பெற்ற நீதி தொடர்பான விடயங்கள், அண்மைய சில வாரங்களுக்கு முன்பு இடம்பெற்றிருந்த நிகம்பு சிறைச்சாலை தொடர்பான கலவரங்களில் பொறுப்படுத்தி இவர் பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அண்மைய சில நாட்களுக்கு முன்பு கூட பிரதான எதிர்க்கட்சி தலைவர்கள் கடந்த காலத்தில் இடம்பெற்றிருந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக தொடர்புபட்டவர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்திருந்தார்கள். விமல் வீரவன்ச, உதய கம்பன்பல, பாட்டாளி சம்பிக்க ரணபக்க, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச என்று அத்தனை பேருமே ஒன்றாக கூடியிருந்தார்கள். கடந்த காலத்தில் இடம்பெற்றிருந்த ஊழல் மோசடிகள் தொடர்பாக தாம் தண்டிக்கப்பட்டு விடுவோம் என்ற ஒரு பயமும், எதிர்காலத்தில் இந்த ஆட்சியினை எப்படியாவது கவிழ்த்து மீண்டும் பழைய ஆட்சியினை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆயத்தத்தோடு தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தினுடைய இறுதி முடிவாகத்தான் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கூட சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இருந்தும் எதிர்கட்சிகளுக்கிடையே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விடயத்தில் முரண்பாடுகள் தெளிவாக காணப்பட்டிருந்தன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் ஆதரவாகவும் உதுமான் லெப்பை எதிராகவும் வாக்களித்திருந்தார். அதே கட்சியைச் சேர்ந்தவர் மனோ கணேசன் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு விடயம் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எதிர்கட்சிகளுடைய இந்த முதல் படியே மிகப்பெரிய ஒரு தோல்வியினை சந்தித்திருக்கின்றது. இலங்கையினுடைய ஆளுகின்ற தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக எதிர்வரும் காலங்களில் எப்படியான கட்டுக்கதைகள் மற்றும் ஊழல் தொடர்பான விடயங்களை முன்னிலைப்படுத்த போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. மக்கள் மத்தியிலே எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகள் கடும் விசனத்தையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம், அவர்கள் மக்கள் மத்தியிலே நடந்து வருகின்ற பொருளாதார பிரச்சனைகள் சம்பந்தமாகவோ அடிப்படை உள்கட்டமைப்புகள் தேவைகள் தொடர்பான விடயங்களையோ பாராளுமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதை விட தமது சுயலாபங்களை முன்னிலைப்படுத்தி தமது அரசியல் லாபங்கள், தமது எதிர்கால அரசியலை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் பாராளுமன்றத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயம் தான் பரவலாக பேசப்படுகின்றது. இவ்வகையான விடயங்கள் எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள், தற்போது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்களுக்கு எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையுமா என்ற ஒரு கேள்வியினை ஏற்படுத்தி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன, ஆளும் கட்சி இதற்கு எவ்வாறான எதிர்வினையாற்றுகின்றது என்ற ஒரு விடயத்தோடு தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.